Hi, hello, வணக்கம் and welcome to TNPC Goals ஹைடெக் லேப் பற்றின முக்கியமான அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழ்நாடுல இப்போ கிளாஸஸ் 1 to 5க்கான அசஸ்மெண்ட் வந்து இந்த ஜூலை மந்த் அசஸ்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஹைடெக் லேபில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஏஐஸ் தான் இந்த ஒர்க் பண்ண போகிறோம். நமக்கு இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்க கிளாஸஸ் 1 to 5க்கு வந்து வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி வந்து தொடங்குது. அண்ட் கிளாஸஸ் 4 to 5 பார்த்தோம்னா நேற்றுலேருந்து, அதாவது 10ஆம் தேதியிலேருந்து தொடங்கிடுச்சு. இன்னும் 8 ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த அசஸ்மெண்ட்டை வந்து முடிச்சிருக்கணும். 5 சப்ஜெக்ட்ஸ்லேயுமே வந்து நமக்கு அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சோஷியல் அண்ட் சயின்ஸ் எல்லாத்துலேயும் வந்து 5 சப்ஜெக்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த அசஸ்மெண்ட்டை வந்து கரெக்டாக போடணும். ஸோ இது எப்படி செய்யலாம், இது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் போயிட்டு நம்ம வந்து டீச்சர்ஸோட ஐடி போட்டு இது ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து எண்ணம் எழுத்தும் செலக்ட் பண்ணி கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கணும். நம்ம கிளாஸ் வந்து ஒரு சிங்கிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இருக்குன்னா மோனோ கிரேடு, அப்படி இல்லை செகண்ட் தேர்டு, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு சேமாக இருக்குன்னா மல்டி கிரேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எந்த கிளாஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 4th and 5thலேயும் நான் 5 சப்ஜெக்ட்ஸும் செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன மீடியம், தமிழ் மீடியம், அப்படி இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா ஃபார்மேட்டிவ் பி பண்ணி டேர்ம் அண்ட் மந்த் வந்து ஜூலை மந்த்துன்னு கொடுத்து அசஸ்மெண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நான் இப்போ 4th and 5th செலக்ட் பண்ணதுனால இது வந்திருக்கு. இதில் வந்து இப்போ இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸ் தவிர மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அசஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ கீழே வந்து ஸ்டார்ட் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா அசஸ்மெண்ட்டு அந்த ஓப்பனிங் எல்லாமே வந்துடும். நம்ம ஒவ்வொன்றா குழந்தைங்க ஆன்சர் பண்ண நம்ம அந்த ஆன்சர் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த அசஸ்மெண்ட் இதில் யார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட்டாக இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட இந்த அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஆனால் அந்த அசஸ்மெண்ட்டை வந்து ஒரே நாளில் முடிக்கணும்ல, இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டில் முடிக்கலாம். ஏன்னா டைம் இருக்குது நமக்கு. முடிஞ்ச வரைக்கும் 2 சப்ஜெக்டாக கூட இதை முடிச்சுக்கலாம். ஸோ ஒரே நாளில் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் அசஸ்மெண்ட்டை செஞ்சுருங்க. நமக்கு இன்னும் வந்து 2 weeks போல் தான் டைம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த அசஸ்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக முடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.